அறிவுறுத்தப்படாத குழுமங்கள் வந்தவ விகாரை சம்பந்தமான பிரச்சனையை தீர்க்க தான் இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப தொல்பொருள் திணைக்களம் அங்க வந்து கொண்டு எழுத்து மூலம் ஒன்றும் தரையில்லை. உங்களோட காணியை காட்டுங்க, உங்களோட காணியை காட்டுங்க. எங்கள் மீது நம்பிக்கை இல்லை. எங்களோட காணிக்க எங்களை நெருக்க வேறதுக்கு உள்ளாக்கின காணி உரிமையாளர்கள் பல்வேறு அழுத்தங்களை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தது எங்களை குழப்பத்துக்குள்ள உள்ளாக்கினது. எங்களை உத்தியோகத்தில் அளக்க வேண்டிய தேவையில்லை. வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலையோடு சந்திக்கிறோம் யாழ்ப்பாணத்திலிருந்து. இன்றைய தினம் நாங்கள் யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை அமைந்திருக்கின்ற அந்த இடத்துல நிற்கிறோம். அதாவது சட்டவிரோதமாக மக்களுடைய காணிக்குள்ளே கட்டப்பட்ட அந்த விகாரை, அது தொடர்பாக மக்கள் நீண்டகால போராட்டத்துக்கு பின்னர் மக்களுடைய இந்த காணிகளை அளந்து மக்களுக்கே கொடுக்கின்றது என்கின்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டதை தொடர்ந்து முதல் ஒரு தடவை இந்த காணியை வந்து அளக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து எடுக்கப்பட்டிருந்தார்கள் கூட பல்வேறு விதமான பிரச்சனைகளால் அந்த விஷயம் வந்து தடைப்பட்டிருந்தது. இப்போ இரண்டாவது நாளாக இந்த காணிகளை அளப்பதற்காக மக்கள் வந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது முறையும் இந்த காணி அளக்கிறதுல பல்வேறு விதமான குளறுபடிகளும் குழப்பங்களும் அதோட இந்த காணி அளக்கிறது இரண்டாவது முறையும் நிப்பாட்டப்படுகின்ற ஒரு நிலவரம் வந்து இன்றைய நாளில் இந்த இடத்துல காணப்பட்டு கொண்டிருக்குது. அது தொடர்பாக தான் நாங்கள் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். எங்களுடைய சேனலுக்கு யாரா புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலி வந்து தற்போது காணி உரிமையாளர்கள் இந்த தையடி விகாரையை நோக்கி இப்போ வந்து கொண்டிருக்கிறோம். அந்த காணி உரிமையாளர்களிடம் அவர்களுடைய ஐசி அதோட தகுந்த ஆவணங்களை கேட்டு அதை பரிசீலித்து தான் அவர்கள் வந்து உள்ளுக்கு வந்து ஆக்களை வந்து அனுமதிக்கிறோம். இப்போ அதாலயம் வந்து இந்த இடத்துல ஒரு சில குழப்பமான நிலவரங்களும் வந்து ஏற்பட்டிருந்தது. அப்படி நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் இன்றைய நாளில் என்ன நடக்குன்னு சொல்லி. உரிமையாளர் நாங்கள் இங்க ஐசி தெரியலாம வெளியில நிக்கிறோம். ஐசியை காட்டாத காட்டிதான் இவ்வளவு வானம் நீங்க செக் பண்ணி அனுப்புனீங்க. இவ்வளவு வானம் போன கவர்மெண்ட் வானம் போன செக் பண்ணீங்க. சரி வெஹிக்கிள்ஸ் செக் கராது. ඊයේ මාත නෙවෙයි කොළඹින්දලා ආවිල්ලා තියෙන වාහන කොට. ඒ දිගාපත් මාක් වාරි කියලා ගන්න. ඒ අපිට ලිස්ට් එකක් තියෙනවා ලිස්ට් එක අනුව තමයි අපිට පන්නේ කියලා. වාට තියෙන වාරි. කල්ලන උල්ලකල ඉරගන්න කල්ල. එයා කොරුවට ඉන්නව ඇතුළ. ඇක්ෂන් කරන්න එපා හරිද? මේ ඕනර් ඉඳලා අපිට ඉන්නවනේ. ඕනර් කඩිය අපිට ඉන්නවනේ. ඒගොල්ලෝ එන්න කියන්නේ මේ ඕනර් ඩිරෙක්ටර් විජිත් රොහාන් විජිත් එයාව එන්න කියන්න. එයා එන්න කියන්නේ අපි අතනින් ඉන්නේ. එයා අපිට බොරු නඩුව දාලා ගියා. අතනින් ඉඳලා වෙන නඩුව අරන් ගියා. අන්දලා පික්කෝ පික්කනට අයිසියට කොට බලන්න ආමතුරුට කිය අහන්නකෝ අයිඩි තියනවාද කියලා අයිඩි දාලාද ඇතුළේ ඉන්නේ කියලා අහන්නකෝ ආමතුරුව එයාව දෙන්න කියන්නකෝ එයාට මොකද ડોකියුමන්ට්ස් මොකක්ද තියනවාද අපිට ඇවිල්ලා ඉන්න ක්වෙස්චන් කරලා இப்போ வந்து காணியை அளக்கிறது திடீரென்று நிப்பாட்டப்பட்டிருக்குது. அது என்ன காரணம் அப்படி என்பது தொடர்பாக இந்த காணி உரிமையாளர்களிடம் அதோட இந்த வந்திருக்கின்ற அரசு அதிகாரிகளிடம் வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ வாங்கோ என்ன மாதிரியான விஷயத்தை அவைகள் சொல்லிடணும்னு சொல்லி பார்ப்போம். மூலமாக நேற்று வர பிரதேச செயலர் அரசாங்க அதிபர் எல்லாம் எங்களுக்கு அறியப்படுத்தினது வந்து இந்த காணிகளை தாங்கள் அந்த நியமிக்கப்பட்ட குழு யாராலன்றது எங்களுக்கு தெரியாது. ஒரு குழு நீதியமைச்சர், புத்த சாசன அமைச்சர், கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகர், எங்களோட பிரதேச செயலாளர், அரசாங்க அதிபர், ஒன்னர் அமைப்பின் ஒரு பிரதிநிதி, அந்த புத்தபிக்கு உள்ளுக்கு இருக்கிற புத்தபிக்கும் அவர் சார்ந்த இன்னும் யாரோ இருக்கணும் யாரென்று தெரியாது. அங்கே பேசப்பட்டதுகள் எதுவுமே எங்களுக்கு உடனுக்குடன் அறியத்தராவிட்டாலும் எங்களுக்கு இப்போ கடந்த கிழமை அறியப்படுத்தப்பட்டது காணிகளை அளவிட்டு எங்களோட அளவு எல்லைகளை அடையாளப்படுத்தி மக்களுடைய ஹானிகளை விடுவிப்பதாக. ஆனால் எங்களை இங்கே வந்த பொழுது கடந்த முறை அது இங்கே உள்ள யாரால் நிறுத்தப்பட்டது. திரும்ப எங்களுக்கு ஒரு எழுத்து மூலம் நாங்கள் கோரிக்கைப்பட்டிருந்தோம். எழுத்து மூலம் எதையும் தயங்கினவர் இப்படி ஒரு எழுத்து மூலம் எங்களை இந்த முறை அழைச்சிருக்கிறோம். அங்கே இருந்த ஒரு கடிதம் வந்ததாயும் அந்த கடிதத்துக்கு நாங்கள் இந்த 17 பேர் போட்டு அந்த கடிதத்துக்கு நாங்கள் இதில் படிவாக பாருங்கள் திஸ்ஸ விகாரை சம்பந்தமான பிரச்சனையை தீர்க்க ஃபோக்கஸ் பண்ணுங்கள். திஸ்ஸ விகாரை சம்பந்தமான பிரச்சனையை தீர்க்க தான் இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்றதை எங்களை நாங்கள் வந்தோம். ஆனால் இங்கே நாங்கள் கேட்டது நீங்கள் வாய் மூலம் சொன்ன மாதிரி ஒரு கடிதத்தை பிரதேச செயலாளர் தான் இந்த ஏரியாவுக்கு பொறுப்பு, அவள் தான் இதில் கூப்பிட்டுருக்கிறார். இதே போல் லெட்டர் ஹெட்டில் ஒரு கடிதத்தை இதே போல் எல்லாரையும் போட்டு காணி எல்லைகளை அடையாளப்படுத்தி உங்களுக்கு விடுவிக்கிறதுக்குரிய ஏற்பாடாக கதைச்சதாக இருந்தால் அதை விடுவிக்கிறது ஏற்பாடாக அடையாளப்படுத்த போகிறோம் என்று எழுத்து மூலம் தர சொல்லி அவை எழுத்து மூலம் தர்றதுக்கு கடுமையாக பின்வாங்கி மனத்தியால கணக்காக நாங்கள் அங்கால இருக்க உள்ளுக்கு கூட்டங்கள் நடைபெற்றது. மாறி மாறி இடையில பிரதேச சபை தலைவர் அங்கே அழைக்கப்பட்டார். முதல் அழைக்கப்பட்டது தெரியாது, இடையில வந்தார்.
வந்து பிரதேச சபை தலைவரும் இடையில் எங்களோட கலந்துரையாடி தான் பொறுப்புன்னு சொன்னார். எந்த வகையில் பொறுப்புன்றதை நாங்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்டோம். பிரதேச சபையில் முடிவெடுக்கப்பட்டது அதில் ஒரு போர்டு போடுறதாக. ஆனால் அந்த போர்டையே நீங்கள் போட முடியாமல் இருக்கிறீங்க, எந்த காணிகளுக்கு நான் பொறுப்பு அண்டு எந்த வகையில் சொல்லுவீங்களண்டு அவருக்கு அதுக்கு பதில் நியாயமற்ற பதில்களை சொல்லலாம், நியாயமான பதில் சொல்ல இயலாது. ஒரு போர்டை போட இயலாத பிரதேச சபையாலையும் அதன் தலைவராலையும் இந்த காணிகளுக்கு பொறுப்பண்ட உத்தரவாதம் எங்களுக்கு வாய் மூலம் தர இயலாது. அதை நாங்கள் ஏற்கவும் இயலாது. திரும்பவும் கதைச்சு எந்த ஒரு லெட்டர் பேட்டும் இல்லாமல் பிரதேச செயலர்ன்ற லெட்டர் பேட்டில் நாங்கள் கேட்டதுக்கு தர ரெடி இல்லைன்றதை தெளிவாக சொல்லிக்கணும். ஒரு வெற்றுத்தாளில் எழுதி அந்த கமிட்டி சார்பாக அந்த 3 அமைச்சர் மேலே இல்லை இந்த இடத்துல கமிட்டி சார்பாக டிஎஸும் ஜிஏயும் அந்த ஓனர் அமைப்பின் பிரதிநிதியும் வந்த ஆக்களை அளந்து தள்ள வேண்டியது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை. ரெண்டாவது ஒரு விஷயம், நேற்று வரை எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது யாழ் மாவட்ட நில அளவு திணைக்களம் அளக்கிறதாகவும் 2 பேரின் பேர் தான் கொழும்புல நில அளவு திணைக்களத்திலேருந்து 2 சேவை சூப்பரிண்டன்மார் வருவினம் உண்டு. இன்றைக்கு இங்கே வந்தது அங்கே இருந்து 2 டீம் சேவை சூப்பரிண்டன்மாரோட 2 டீம். எங்களை கடைசி வரை அளக்க ஒப்புதலை கேட்டுக்கொண்டிருந்தவ நாங்கள் கொடுக்கல. 3வதாக இன்னும் ஒரு பகுதியும் எங்களுக்கு அறியப்படுத்தாமல் இங்கே வந்து நிற்கிறதா அறிஞ்சது எங்களை குழப்பத்துக்குள்ளே உள்ளாக்கினது. அதாவது தொல்பொருள் திணைக்களத்தின் பிரதிநிதிகள். இது நேற்று வரை தொல்பொருள் திணைக்களத்தில் எந்த ஒரு இதுவுமே இங்கே அடையாளப்படுத்த இல்லை. கூகுள் மேப்பில் இருந்து எங்கே எடுத்து பார்த்தாலும் இது 19ஆம் ஆண்டு உருவானதை தெளிவாக காட்டலாம். இப்போ உலகம் வேகமாக போகுது. அப்போ தொல்பொருள் திணைக்களம் அங்கே வந்துட்டு கொண்டு எழுத்து மூலம் ஒன்றும் தரையில் உங்களோட காணியை காட்டுங்கன்ற முயற்சி கடும் முயற்சி. இந்த எத்தனை மனதியால் நீங்கள் வந்து எத்தனை மனதியால் நாங்கள் வந்து அதை கடும் முயற்சி நாங்கள் ஃபோன் கதைக்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. ஓகே, நாங்களும் ஆலோசனை கேட்க வேண்டிய நிர்பந்தம், அவையும் ஆலோசனை கேட்க வேண்டிய நிர்பந்தம். ஆனால் எந்த ஒரு எழுத்து மூலமும் தராமல் அளக்கணும் என்ற பிடிவாதத்தில் நின்றபடியால் அது லெட்டர் கேட்டில் நாங்கள் எங்களை பிரதேச செயலாளர் தான் எங்களுக்கு அறிவிச்சவா. பிரதேச செயலாளர் எங்களுக்கு அது இதே போல் எல்லாட்ட பேரையும் போட்டு இந்த காணிகளை விடுவிக்கிற நோக்கோடைன்றதை பயன்படுத்தலாம். அது பயன்படுத்த கடிதம் எழுத ஆரம்பிக்கணும். அந்த ஃபைலை அப்படியே தங்கள் ஃபைலோடு சேர்க்கணும். இல்லை ஒருக்கா தரலாம், இல்லை ஒருக்கா தரையிலாது. எங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க இயலாதுன்றது பிரதேச செயலாளர் கடைசியாக சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு காணி விடுவிக்கிறதுன்றதை கொடுக்க இயலாதண்டு. அப்படியேண்டா அந்த பிரதேச செயலாளர் அந்த குழுவுக்கு போய் என்ன முடிவெடுத்ததுன்றதை என்ன அது ஒரு பெருமதியும் இல்லாமல் போகுது. இது தொடர்ச்சியாக ஒரு பெருமதியும் இல்லாமல் ஏதோ ஒரு வட்டம் தடுக்குதுன்றது தான் எங்களுடையது. நாங்கள் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கலை. நாங்கள் கேட்டது லெட்டர் தர முடியலை. நாங்கள் எங்களோட இடத்த காட்ட இல்லை. நாங்கள் காட்டினா தான் நடக்கலாம். தாங்களாக வலிக்கிட்டு உள்ளுக்கு இருந்து கதைச்சிட்டு தாங்களாக வலிக்கிட்டு போயினோம். ஜிஏ சில முயற்சிகளை செய்திருக்கலாம். ஆனால் தடுப்பு எங்கேயோ இருந்து வருது. நாங்கள் பிரதேச செயலரோ அரசாங்க அதிபரையோ ஒன்று குற்றம் சொல்ல வேண்டிய மாட்டம் தேவையில்லை. அங்கே மேலே இருந்து இங்கே ஒரு தடுப்பு வருது. நாங்கள் வெளியிட கூடியிருக்கிறோம், அவள் உள்ளே கூடியிருக்கிறோம். கடைசியாக லெட்டர் கேட்டில் கொடுக்க வேண்டாம் என்று எங்கேயோ ஒரு தடுப்பு வந்தபடியால் அவர் லெட்டர் கேட்டில் தரையில்லை. எழுத்து மட்டும் இல்லாதால நாங்கள் எங்களை காணிகளை காட்டையில். இந்த கடித தலைப்பில் வந்து பிரதேச கடித தலைப்பில் வந்து ஏனைய நிர்வாக அதிகாரிகள் வந்து கையெழுத்து வைக்கலான்ற ஒரு காரணத்தை வந்து மாவட்ட செயலாளர் சொல்லியிருந்தேன். நாங்கள் கேட்டது நாங்கள் வேறு தெளிவாக சொல்லியிருக்கிறோம். உங்களோட மீட்டிங் ஓகே, உங்களோட குழுவால் சைன் பண்ணுறீங்களோ அதை குழுவால் சைன் பண்ணி உங்களோட லெட்டர் கோட்டோட டிஎஸ்க்கு தானே எங்களை வேற சொன்ன நீங்கள் எங்களை நேராக கேட்கல தானே, டிஎஸ்க்கு அறிவிச்சு டிஎஸ் தானே. அதே போல் எல்லாரும் சைன் பண்ணி உங்களோட வெற்று கடிதம் இருக்குல்லோ, கடிதத்தில் எல்லாரும் சைன் பண்ணி நீங்கள் டிஎஸ்க்கு கோட் பண்ணுங்க பிரதேச செயலருக்கு. பிரதேச செயலர் அந்த கடிதத்தின் இதை போட்டு எங்களுக்கு அவாண்ட லெட்டர்களில் திரட்டுக்க வேண்டும். நியாயம் தானே. அங்கே அதாவது அந்த குழுவில் எடுத்த முடிவுக்கு வராங்க. அதற்கு நாங்கள் அந்த குழு அனுப்பின கடிதத்துக்கு டிஎஸ் எங்களுக்கு கடிதம் அழைச்சிருக்கிறார் என்ன. அதே போல் இந்த குழு உங்கள் கூடி எடுத்த முடிவு நியாயமானது இருக்கலாம். அந்த குழு எங்களை பிரதேச செயலருக்கு கொடுக்கணும். அந்த பிரதேச செயலர் அந்த கடிதத்தின்படி எங்களுக்கு அதை தரல அவாண்ட லெட்டர் என்ன நியாயம். இந்த இது சந்தது போல் அது சார்றதில் எந்த ஒரு தயக்கமும் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் தேடி பிடிச்சி தயக்கங்கள் இருந்தால் ஊடகங்கள் வழியில் விடுங்க. இதுவரைக்கும் பிரதேச செயலர் தன்னுடைய அந்த பதவி முத்திரையை உறுதிப்படுத்தின அந்த கடிதத்தின் அந்த கடிதத்தில் கொடுத்துருக்கு. எதில் அவன் எந்த இல்லை செல்லிப்பல பிரதேச செயலர் தன் உத்தியோகபூர்வமான பதவி நிலையை உறுதிப்படுத்தின முத்திரையை அதில் சைன் வச்சு சீல் பண்ணி கொடுத்துருக்கு. இல்லை இல்லை அது பெருமதியற்றது. அப்படி கொடுத்துருக்குறாங்க. அது அதில் நீங்கள் இல்லை நாங்கள் கேட்டுக்கொண்டோம். நாளைக்கு வந்து இதில்
பங்குதாரர் தவிர வேற யாரும் வந்திருக்கீங்க பங்குதாரர் கனவேர் வந்திருந்தது. பங்குதாரர் சொன்னாங்களும் வந்திருக்கீங்க. சட்ட சிக்கல் வந்து சட்ட சிக்கல் வந்தால் அது செல்லுபடியற்றதுன்றது எங்களுக்கு சட்ட ஆலோசகர்கள் வழங்கிய ஆலோசனை. அவைக்கு என்ன தடங்கள் இப்ப இந்த குழு இப்ப குழுவா முடிவெடுத்திருக்கணுமல்லோ அந்த குழு பிரதேச செயலருக்கு தான் அறிவிக்கணும். நடைமுறை ஒன்று இருக்குதானே, அவ நடைமுறையை தானே பின்பற்றிக்கணும். அந்த நடைமுறையின்படி தான் எங்களை அழைச்சிருக்கணும். அப்ப பிரதேச செயலருக்கு அந்த குழு அறிவிச்சா அந்த கடிதத்தை கொடுத்தா பிரதேச செயலர் தான் எங்களுக்கு அதை தரணும். அதான் நடைமுறை. அந்த நடைமுறை அதான் எங்களுக்கு விளங்கப்படுது. வந்து இது வந்து ஒரு கமிட்டி தானே வந்திருக்கு. இதுல வந்து கமிட்டி செலக்ட் பண்ண கமிட்டி பங்குதாரர்னு சொன்னாக்கல போன முறை தரப்பட்ட பங்குதாரர் இந்த முறை வந்திருக்கு. பங்குதாரர் வந்து இதுல வந்து உள்ள இருக்க நடந்த மீட்டிங்ல அதை மினிட்ஸ் ஆக்கி அந்த மினிட்ஸை வச்சு ஒன்று டிஎஸ் லெட்டர் வந்திருக்கலாம். பங்குதாரர் தவிர வேற யாரும் வந்திருக்கீங்க. பங்குதாரர் சொன்னாலும் வந்திருக்கீங்க. பங்குதாரரை வச்சு கொண்டு இந்த மீட்டிங் மினிட்ஸ் ஆக்கிடலாம். இந்த விகார சம்பந்தப்பட்ட விகாரையில வந்து ஒரு மீட்டிங் நடந்தது, கலந்து ஆலோசனை நடந்தது. இதுல தீர்மானம் எடுத்திருக்கிறோம். இதுல வந்து காணி அளந்து மக்கள்கிட்ட கொடுக்குற தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம்ன்ற கோட்பாட்டோட டிஎஸ் வந்து இந்த லெட்டர் தந்திருக்கலாம். அந்த லெட்டர் தான் நாங்கள் எதிர்பார்க்கலாம். அதுல 6 பேரும் சைன் பண்ணி டிஎஸ் லெட்டர்ல தரணும் பண்ற அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்களோட வாகனங்கள் காலையிலேயே மறைக்கப்பட்டது. உரிமையாளர் வாகனம் விசேஷமாக பிறகு நாங்கள் உங்களுக்கு ஒரு இதில் ஒரு விசேடமான குறிப்பாக சொல்கிறேன். பிரதேச சபையில் அனுமதி பெறாத கட்டிடம் வந்து பிரதேச சபையில் ஏகமனதாக தீர்மானம் எடுத்து அந்த போட் போட போகிறோன்னு கொண்டு வந்து அது தடுத்து நிறுத்தப்பட்டு அதில் ஒரு பெரிய கலவரம் நடந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பிரதேச செயலாளர் பிரதேச சபை தவிசாளர் ஒதுக்கப்பட்டுட்டார். இன்றைக்கு இடையிலே அவர் வந்தவர் அவரும் முழு முயற்சி அவையோட கதைச்சு எங்களுக்கு கடிதம் ஒன்றும் எடுக்காமல் அதை அளக்க விடுங்கொண்டதான் அவற்றை முழு முயற்சியும். நாங்கள் வாயால் சொல்லி எடுத்து தருவோம்டா இந்த வேற இயலாததை நல்லா யோசிங்கோ. நான் இதில் மதுரை கட்டினால் அனுமதி பெறாமல் பிரதேச சபை சட்டம் அனுமதி பெற இல்லையென்று வழக்கு போட்டு அதை இடிச்சு கொண்டு இருக்கணும் பிரதேச சபையில். இது எல்லா இடமும் நடக்குது. என்ன அனுமதி பெறாமல் இதெல்லாம் அனுமதி இல்லை. அனுமதி பெறாமல் இவ்வளவு கட்டிடம் அந்த மதுரை சொல்கிறேன். அந்த மாதிரி கணக்கு கிடக்கு அந்த மாதிரி காட்டி உங்களுக்கு இதெல்லாம் இப்படி இதாளுக்கு வழக்கு போடுறீங்களாண்டா இல்லை அதை பற்றி கதைக்கல. அது அந்த நாள் அதை பற்றி கதைக்கல. அது டீல் பண்ணினா தான் போடுவேன்னு சொல்கிறாரு. விளங்குதோ? அவர் வந்து அவரும் அதைத்தான் ஃபோர்ஸ் பண்ணுறார். ஒரு நடவடிக்கை ரெண்டு பேரை எடுக்க முடியல. எங்களோட காணிக்க எங்களை நெருக்க வேறதுக்கு உள்ளாக்கினோம். காணிக்காரரை கூப்பிட்டு இவ்வளோ நேரம் வச்சு ஒரு நெருக்கு வாரத்தை உருவாக்குறதுக்கு இதன்றினம். அதை விட எங்களோட வாகனங்கள் காலையிலேயே மறைக்கப்பட்டது. உரிமையாளர் வாகனம் இவ்வளோ காலம் வராமல் நேரடியான குற்றச்சாட்டை சொல்கிறேன். அமைச்சர் அதை டீல் பண்ணவர். அமைச்சர் வெளிநாட்டில் வர இல்லையாண்டு வையுங்க. பாராளுமன்ற உறுப்பினர் பவானந்த ராஜாவை பல முறை நான் முயற்சி செய்தேன். அவர் இதை பற்றி கதைக்க விரும்ப இல்லை. இன்றைக்கு வந்துட்டு நான் பொறுப்புன்றார். நான் எந்த வகையில் பொறுப்பு இந்த வேற எங்களோட கதைக்க முயற்சி செய்யாத நீங்கள் என்று கேட்க அது அப்படித்தான். அமைச்சர் கதைச்சவர் தானே, அது அப்படித்தான் திணிக்கத்தான் பார்க்கணும். சரி, அப்போ யார் பொறுப்புன்றதை வாயால் சொல்லி செய்யலாமோ? உங்களுக்கு விளங்குதா? வாயால் பொறுப்பு கூறி செய்யக்கூடிய வேலையா? எத்தனை வருஷம் இது கட்டுமானம்? சொல்ல மக்கள் மறைக்க கட்டமாட்டம் பல கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. ஒரு சிம்பிள் சொல்யூஷன் கடைசியாக நாங்கள் ஜிஏஎம் முயற்சி செய்தவர் போலோடக்கு அறிகிறோம். இதை சிம்பிளான சொல்லுதான். இப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு இது ஆமி கட்டினதை ஆமி விட்டுட்டு போட்டு இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு கட்டிடத்தை உள்ள வச்சா மிச்ச ஜனம் அந்த அளக்கு எல்லா இடமுமே இவ்வளோ காலமும் ஜிஏட்டு ஒப்படைக்கப்பட்ட காணிகள், இராணுவ கட்டுப்பாட்டிலேருந்து ஜிஏட்டு ஒப்படைக்கப்பட்ட காணிகள் கவர்மெண்ட் சர்வேரிங் இல்லாமல் ஓப்பனாக தான் விட்டவை. நாங்கள் தான் ப்ரைவேட் சர்வேரிங்கை பிடிச்சி அடத்து எடுத்தது வழிபடக்கில். இப்போ முதலாவது தரமா இது அன்றைக்கு இது ஜிஏட்டு ஒப்படைக்கப்பட்டது தகவல் எங்களுக்கு வந்திருக்கு. ஜிஏட்டை இராணுவ கட்டுப்பாட்டு இருந்து ஜிஏட்டு ஒப்படைக்கப்பட்டது தான். அப்போ இது மட்டும் என்னத்துக்கு அண்டதும் எங்களுக்கு பல கேள்விகள் இருக்குது. ஓப்பனாக விடலாம். ஏதோ ஒரு சக்தி அதை தடுக்குது. இதுவரைக்கும் இருந்த அரசாங்கம் செய்யாத முயற்சி இந்த அரசாங்கம் செய்யும் போது இந்த விடயத்தில் வந்து ஏன் நீங்கள் பின்னிக்கிறதுக்கான காரணம் என்ன? வெளிப்படைத்தன்மை இல்லை. எங்களுக்கு வழங்கப்பட்ட தகவல்கள் பூரணமாக இல்லை. தகவலுக்கு மீறி இதுக்குள்ள காணிக்காரரை விட தகவலுக்கு மீறி சில நிறுவனங்களும் சில நபர்களும் நின்றது எங்களை குழப்பத்துக்குள்ள உள்ளாக்கினது. 2 தரப்புமே ஒரு விதத்தில் ஒரு இணக்கத்துக்கு போனால் தான் இந்த விடயத்தில் ஒரு முடிவுக்கு வரலாமன்ற நிலை இருக்கிற நிலையில் நீங்கள் இதில் பின்னிக்கிறதுக்கு வேறு ஏதாவது காரணம்? ஒரு எழுத்து மூல உத்தரவாதம் தராமல் அதை எதுவும் செய்யலாம் சட்ட ரீதியாக. எங்களுக்கு மேலதிகமான எதையும் நம்பிக்கை இல்லை. எழுத்துமுறமான இது இல்லாமல் நாங்கள் எதையும் நம்பக்கூடாது. அரச கட்டமைப்புகளை நீங்கள் இப்படி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுடைய அடுத்த நீதிமன்றத்தை நாடி உங்களோட காணி இதுக்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் வழக்கு தாக்கல் செய்யறதுக்கு நடவடிக்கை இருக்கு. வழக்கு தாக்கல் செய்கிற என்றால் நீங்கள் உங்களை எல்லாருக்கும் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். கட்டிடம் சரியா ஜாட்டா இருக்குதோ அவர் தான் வழக்கு தாக்கல் செய்யலாம். 17 உரிமையாளர்கள் கட்டிடம் அல்லாத காணி இருக்கிற உரிமையாளர்கள் என்ன வழக்கு தாக்கல் செய்யறதுக்கு பின்னாடி ஜாட்ட காணிக்கை இருக்காண்ட அளவீடு செய்தால் தான் தெரியும்.
சரியா நாங்கள் சட்டத்திறனிகளை அணுகின பொழுது ஜாட்ட காணிக்கு இருக்கின்ற அளவீடு செய்தால் தான் தெரியும். இதுக்கு முதலாவதாக வழக்கு போட வேண்டியது அனுமதியற்ற கட்டிடத்துக்காக பிரதேச சபை ஏகமனதாக தீர்மானம் எடுத்தும் இந்த நிமிஷம் பெற ஏகமனதாக தீர்மானம் எடுக்கப்பட்டாச்சு. பிரதேச சபை செயலாளர் அந்த வழக்கை போட்டிருக்கணும். இந்த வரை அந்த வழக்கு போடப்படையில. அந்த கட்டமைப்பு நீங்க நம்பிக்கையில் இழுவரி என்று சொல்றீங்க. நீங்களா தனிநபர் வழக்கு போடுறது வழக்கு போட்டால் நாங்கள் தொடர்ச்சியாக இதில் வேற இல்லாத உண்டு. வழக்கு போட்டால் நாங்கள் இதில் வரக்கூடாது, குழப்பக்கூடாது. இது அரசு இயந்திரமும் இப்போ எப்படி இது உலகம் பாதுகாக்கப்படுற அந்த இயந்திரம் வந்து இதை மறைமுகமாக இன்னும் கட்டடங்களை வளர்த்து கொண்டு போகும். இந்த பிரச்சனைக்கான தீர்வா நீங்கள் என்னத்துக்கு கருதுறீங்க? தீர்வு இந்த அரசாங்கம் கொடுக்கும். நாங்கள் இப்போவும் சொல்கிறோம், சட்டத்தின் ஆட்சி என்று தான் இந்த அரசாங்கம் வந்தது. சுயாதீன நீதித்துறை என்று வந்தது. இப்போ ஜனாதிபதிக்கு தெரியும் படிவான். ஒரு முறை ஜனாதிபதி சந்தேகத்தை எழுப்பினவர், போராடுறார் மக்களுக்கு இருக்காண்டு. இப்போ அவையே எல்லாம் தெளிவாக சொல்லி இருக்கணும். கொழும்புல இருந்து வந்து காணியாளர் வந்து இங்கே எங்கட காணி உறுதிகளை கச்சேரியில் செக் பண்ணி மக்கள்கிட்ட காணி என்று ஒத்துக்கொண்டு போயிருக்கணுமா. அப்போ அரசாங்கம் கட்டாயம் இதுக்கு ஒரு தீர்வெடுக்கத்தானே வேணும். மக்களின் காணி மக்களுக்கு கண்டு நேற்று வரை ஒவ்வொரு இதிலையும் சொல்லுகிற ஜனாதிபதியும் அந்த அமைச்சரவையும் எங்களுக்கு நாங்கள் கொழும்பில் சென்றபோது புத்த சாசன அமைச்சர் தெளிவாக இந்த வேற பதியப்பட இல்லை, எல்லாம் செக் பண்ணி சொன்னவர். இந்த வேற பதியப்பட இல்லை, காணி உங்களுடைய என்று நிரூபிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த காணிகள் கிடைக்கும்னு தெளிவாக சொன்னவர். அந்த புத்த சாசன அமைச்சரும் அவரை நாங்கள் நம்புகிறோம். அதை அடிப்படையில் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் நம்பிக்கை இருக்குது. அவரை மாதிரி ஒரு குழுவில் உறுப்பினர் நிச்சயமாக அவர் தீர்வை கொடுப்பினோம். எழுத்து மூலம் கொடுக்க இல்லைன்றது என்னதுக்கு நான் கட்டாயம் அங்கே கேட்கப்படும். நீங்கள் தானே வந்த நீங்கள் எழுத்து மூலம் பண்ணுறது கேட்கப்படணும். ஒரு அமைச்சரவை அந்த குழு பெருமதியான குழு என்றால் அது கேட்கப்பட்டு அவ கேட்டு நியாயமான இதை கொடுக்கட்டுக்கும். தீர்வு கொடுக்கணும். மக்களுக்கு தீர்வு கொடுக்காட்டி இந்த அரசாங்கம் கொடுத்து கொண்டு வருதுன்னு நம்புகிறோம். கொடுக்காட்டி அதுக்குரியது எல்லாம் நடக்கும். ரெண்டாவது தடவையாகவும் இந்த காணி அளவோடு குழப்பப்பட்டது. இனி அடுத்த நடவடிக்கை உங்களுக்கு என்ன இருக்கு? அடுத்த கூட்டத்துக்கு பிறகு என்ன நடவடிக்கை சொல்லுங்க. பங்குதாரர் சொல்லி ஒரு உணர் அமைப்பு வந்து அவங்கெல்லாம் இப்போ இந்த காணியங்கள் மக்கள் காணி என்ற உறுதிப்படுத்திக்கணும். அந்த அமைப்பின் தலைவர் வந்து டைரக்டர் வந்திருக்கிறேன். டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு அந்த குழு நாங்கள் வச்ச குற்றச்சாட்டு அந்த கமிட்டியில் வந்து காணி உரிமையாளர் உள்ளடக்க இல்லை. அவர் இன்றைக்கு சொல்லியிருக்காரு, இன்றையிலிருந்து நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறோம். அப்போ எங்களையுமே அந்த கமிட்டியில் வந்து உள்ளுக்கு போனதாக தான் அதுக்கு அடுத்த நடவடிக்கை என்னன்ற மாதிரி. கொழும்பில் புத்த சாசன அமைச்சிலே நடைபெற்ற கலந்துரையாடலின் பிரகாரம் புத்த சாசன அமைச்சினுடைய செயலாளருடைய எழுத்து மூல அறிவுறுத்தலின் பிரகாரம் இன்றைய தினம் கொழும்பிலிருந்து புத்த சாச அமைச்சினுடைய அதிகாரிகள், நில அளவை திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் உட்பட யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய உத்தியோகத்தர்கள் சகிதம் நாங்கள் இன்று இந்த காணி அளவீட்டு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தோம். அந்த வகையிலே காணி உரிமையாளர்கள் 42 பேர் ஏற்கனவே இந்த பிரதேச செயலாளர் மூலம் பதிவு செய்திருந்தார்கள். தங்களுடைய காணியை அடையாளப்படுத்துவதற்காக அனுமதிக்குமாறு அந்த அனுமதிக்கப்பட்ட 42 பேரையும் நாங்கள் உள்ளே எடுத்து அவர்களை இந்த காணி அளப்பதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்த போது அவர்கள் ஒவ்வொரு விதமான கோரிக்கைகளை வைத்தார்கள். முதலிலே நில அளவை திணைக்களத்தினுடைய கொழும்பு அதிகாரிகள் வந்திருந்தார்கள். அவர்களிடமிருந்து கொழும்பிலிருந்து வந்த சிங்கள உத்தியோகத்தொலை அளக்க வேண்டிய தேவையில்லை, தமிழ் உத்தியோகத்தொலை கொண்டு அளவுங்கள் என்று கூறினார்கள். அதற்கும் நில அளவை திணைக்களத்தினர் சம்மதம் தெரிவித்தார்கள். அதன் பின்னர் இது சம்பந்தமாக அவர்கள் ஒரு கடிதத்தை தந்து அதிலே எங்களை ஒப்பமிட்டு தருமாறு அரசாங்க அதிபருக்கு முறையிட்ட கடிதத்தை தந்திருந்தார்கள். அதிலே பல்வேறுபட்ட நிபந்தனைகளை, பொருத்தமற்ற நிபந்தனைகளை கூட விதித்திருந்தால். ஆகவே நாங்கள் சொன்னோம், நாங்கள் இந்த காணிகளை, மக்களுடைய காணிகளை மக்களுக்கு வழங்கக்கூடிய நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் உங்களுக்கு இந்த காணி அளக்கின்ற விடயம் தொடர்பாக நாங்கள் உங்களுக்கு கடிதத்தை தருகின்றோம் என்று சொல்லி நாங்கள் உத்தியோகபூர்வமான கடிதத்தை அதில் அந்த குழுவை சேர்ந்த 6 உறுப்பினர்கள் என்று இந்த அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர், அதே போல் புத்தசாச அமைச்சினுடைய அதிகாரிகள் மற்றும் ஒனூர் சேர்மன் உட்பட அதிகாரிகள் கையொப்பமிட்டு நாங்கள் அந்த கடிதத்தை வழங்கிய போது அந்த கடிதத்திலே எந்த விதமான ஒரு லெட்டர் ஹெட்டிலே கடித தலைப்பிலே அந்த கடிதத்தை வழங்குமாறு கூறியிருந்தாங்க. நாங்கள் சொன்னோம் 6 அதிகாரிகளும் வேறு திணைக்களத்தை சேர்ந்த நாங்கள். ஆகவே தெல்லிப்பளை பிரதேச செயலாளருடைய லெட்டர் ஹெட்டிலே நாங்கள் அந்த கடிதங்களை வழங்க முடியாது என்று இறுதியாக நாங்கள் தெல்லிப்பளை பிரதேச செயலாளருடைய பதவி முத்திரையோடு அவருடைய கையொப்பத்தை இறுதியாக இட்டு நாங்கள் அந்த கடிதத்தை வழங்கின போது அவர்கள் ஒரு சிறிய விடயத்திற்காக ஒரு கடித தலைப்பிலே இந்த கடிதம் இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு காரணத்திற்காக அவர்கள் நாங்கள் அளக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். நாங்கள் காலை 8 மணிக்கு இந்த பிரதேசத்திற்கு நாங்கள் எல்லோருமே வந்தோம் இந்த பொதுமக்களுக்குரிய காணிகளை அளவீடு செய்வதற்காக. ஆனால் அவர்களுடைய இத்தகைய நடவடிக்கை உண்மையிலே இந்த காணி அளவீடு தொடர்பான ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பதற்குரிய
நடவடிக்கையை எங்களால் எடுக்காமல் முடியவில்லை. ஏன்னா நாங்கள் கொழும்பில் நடைபெற்ற கூட்டங்களிலே இந்த காணிகளை அளக்கின்ற போது இந்த காணிக்குரியவர்களும் சமூகம் அளிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்ததன் அடிப்படையிலே அமைச்சு அல்லது அந்த குழுவினர் இந்த காணியிலே இந்த பொதுமக்களையும் அளப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு எழுத்து மூலமான அறிவுறுத்தலை நாங்கள் வழங்கியிருந்தோம். ஆகவே இன்று உண்மையிலே கொழும்பிலிருந்து வந்த அதிகாரிகள் நாங்கள் எல்லோருமே காத்திருந்து எந்த விதமான முடிவும் அவர்களாலே அந்த சொல்லப்பட்ட விடயம் ஒரு பொருத்தமான காரணத்தை கேட்டிருந்தால் உண்மையிலே நாங்கள் அதிலே நியாயபூர்வம் இருந்தால் நாங்கள் கேட்டுக்கலாம். ஒரு கடித தலைப்பிலே கடிதங்கள் தரப்படவில்லை அல்லது கடித தலைப்பிலே அந்த எங்களுடைய கையொப்பமிடவில்லை என்று சொல்லுகின்றது எந்த விதத்திலும் ஒரு நியாயபூர்வமான இல்லை ஒரு பொருத்தமற்ற விடயமாக இருக்கின்றது. ஆகவே இது உண்மையிலே எங்களுக்கு வேதனை அளிக்கின்றது. ஏனென்றால் இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் கௌரவ மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைவருமே இது விடயங்களில் நாங்கள் கூடிய அக்கறை எடுத்து செயற்பட்டிருந்தோம். ஆனால் இன்று அவர்கள் இந்த ஒரு கடித தலைப்பிலே கையொப்பமிடையில்லை என்று சொல்லுகின்ற ஒரு பொருத்தமற்ற அந்த கோரிக்கையின் காரணமாக இன்று இந்த அளவீட்டு பணி நடைபெறவில்லை. அவர் தன்னுடைய 2-3 எல்லைகளை மட்டும் காட்டியிருந்தார், முழுமையாக காட்டினார். பிரதேச சபை என்ற பாதை அடையாளம் காணப்பட்டது. ஆனால் காணி உரிமையாளர்கள் தங்களுடைய இது தனியார் காணி என்ற ரீதியிலே காணியினுடைய உரிமையாளர்கள் வந்து தங்களுடைய எல்லைகளை அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் நாங்கள் அவர்களை அழைத்து அவர்களிடம் இந்த வினயமாக இந்த கோரிக்கை முன்வைத்த போதும் அவர்கள் எந்த விதத்திலும் ஒரு பொருத்தமான ஆரோக்கியமான கோரிக்கையை முன்வைத்திருப்பவர்களாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக அதை பரிசீலித்திருப்போம். ஆகவே வேறு வேறு திணைக்களைச் சேர்ந்த அதிகாரிகள் ஒரு பிரதேச செயலகத்தினுடைய கடித தலைப்பிலே கையெழுத்து வந்தது பொருத்தமற்ற விடயம். அடுத்த கட்டமாக நாங்கள் இந்த விடயங்களை இன்று அறிக்கையாக அந்த கொழும்பிலிருந்து வந்த அதிகாரிகள் எங்களுடைய கையொப்பத்தோடு எடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த குழு அடுத்த கூட்டத்தை கூடி அதுக்குரிய தீர்மானத்தை எடுக்கும். இந்த தையிட்டி விகாரை அமைந்துள்ள பொதுமக்களின் காணிகளை பொதுமக்களுக்கு கையளிப்பதற்காக நாங்கள் இன்று அவர்களுக்குரிய காணிகளை அடையாளம் செய்து அளந்து அவர்களுக்கு கொடுப்பதற்கான நடவடிக்கைகளுக்காக இன்று காலை 8 மணியிலிருந்து அரசு அதிகாரிகள், அரசு அதிபர் மற்றும் தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் உட்பட கொழும்பிலிருந்து வந்திருந்த நில அளவை திணைக்கள அதிகாரிகள் மற்றும் தொல்லியல் பொருள் திணைக்கள அதிகாரிகள் அனைவருமே இன்று வந்திருந்தோம். ஏனெனில் இந்த விகாரையானது எங்களுக்கு தெரியாத காலத்தில் எமது அரசாங்கத்துக்கு முன்பாகவே இந்த விகாரை அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் நாங்கள் இந்த விகாரை பொதுமக்களுக்கு சொந்தமான காணியிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பிட்டதன் பேரில் அந்த காணிகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக இன்றைய தினம் நாங்கள் ஒரு முயற்சியை எடுத்திருந்தோம். ஆனால் அந்த முயற்சிக்கு காணி உரிமையாளர்கள் பல்வேறு அழுத்தங்களை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். முதலில் கடிதங்கள்லாம் கேட்டார்கள். நாங்கள் அந்த கடிதங்கள் எல்லாத்தையும் அவர்கள் கேட்ட மாதிரியே எழுதியெல்லாம் கொடுத்திருந்தோம். அதுக்கு பிறகு அவர்கள் சொன்னார்கள் அதெல்லாம் லெட்டர் தர வேண்டும் என்றார்கள். எங்கள் மீது நம்பிக்கை இல்லை என்றார்கள். நாங்கள் எல்லாத்தையும் சொல்லி உங்களுக்காகத்தான் நாங்கள் போராடி எல்லா அதிகாரிகளோடும் கதைத்து உள்ளுக்கு இருந்த பௌத்த துறவிகளோடும் இதை பற்றி கதைத்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்து அளக்க தொடங்கும் பொழுது கடிதத்தை தங்களுக்கு தர வேண்டிய அந்த கடிதத்தை உங்களுக்கு அந்த கடிதத்தின் கொப்பியும் நாங்கள் உங்களுக்கு தாரோம், நீங்கள் அதை பார்வையிடலாம். அவர் சொல்கிறார் அதை தாங்கள் லெட்டர் ஹெட்டில் போட்டு தந்தால் தான் தாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த முயற்சி இன்றைக்கு எங்களுக்கு இதாவது தோல்வி ஆயிட்டது. ஏனென்றால் அந்த காணி உரிமையாளர்களின் ஒத்துழைப்பு இன்மையால் இந்த முயற்சி இந்த தோல்வியாகிவிட்டது. எனவே இது தொடர்பில் நாங்கள் இனி அடுத்த நடவடிக்கை தான் போகணும். இனி பொதுமக்கள் அவைதான் காணி உரிமையாளர்கள் இனி அடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டி இருக்கு.